अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू हसीस ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்காம இது போல் ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இப்போ நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டையை நம்ம இதில் உடைச்சி ஊற்றிடலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக கெட்டியான கொஞ்சம் கூட புளிக்காத தயிர் 1/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அந்த மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு அடித்ததுக்கு அப்புறமேலு நான் 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சுகரை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி இப்போ அந்த பவுடர் தான் நான் 1 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் செய்யக்கூடிய இந்த அளவுக்கு 1 கப் அளவு சுகர் கரெக்டான அளவாக இருந்தது. இப்போ 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் நல்லா உருக்கி 1/4 கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்தால் தான் நமக்கு கேக் நல்லா வரும். இப்போ நம்ம நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு நைஸான ரவை சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல நைஸான ரவையை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் ரவை கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கும்னாலும் நீங்கள் அதை கூட நீங்கள் ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காண்டி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேல இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த கேக் நம்ம ஓவனில் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு இட்லி பாத்திரம் இல்லை அடிகனமான பாத்திரத்தில் தான் நம்ம இந்த கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து உள்ள ஸ்டாண்ட் வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணக்கூடாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த அளவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கேக் பெர்ஃபெக்டாக வரும். இப்போது நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷரிங் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இப்போ நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரே பக்கமாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பக்கம் அந்த பக்கம்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. இப்போ நமக்கு கேக் செய்கிறதுக்குள்ளே பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கேக் பண்ணுறதுக்குள்ளே பாத்திரம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் கேக் பண்ணுற ட்ரே தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரம்னாலும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட்லேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா மைதா மாவை லேசாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் போகிறதுக்காண்டி லேசாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம இந்த மாவை வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நான் பாதாமும் முந்திரி பருப்பும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணும் போது தான் நமக்கு பெர்ஃபெக்டாக வந்து கேக் வந்து பேக் ஆகி வரும், இல்லைன்னா சீக்கிரமாகவே அது தீஞ்சு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது போல் கத்தி எடுத்துக்கோங்க. நம்ம கேக்குக்கு நடுவில் குத்தி பார்க்கணும். குத்தும் போது கத்தியில் ஒட்டாமல் வரணும். ஆனால் நமக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நமக்கு கேக்கில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேல நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். திரும்பவும் நான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ கத்தியில் நமக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை. நமக்கு கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினா தான் நமக்கு கேக்கு உடையாமல் வரும், இல்லைன்னா கேக்கு நமக்கு உடஞ்சிரும். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இது போல் பிளேட்டை வச்சு நம்ம திருப்பி விட்டு லேசாக தட்டிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கேக்கு அழகாக கலண்டு வந்துடும். பாருங்கள், நமக்கு கேக்கு சூப்பராக கலண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பட்டர் பேப்பரை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், கேக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டான சூப்பரான கேக் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேக் வந்து நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம கேக் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது ஈஸியாக இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது யார் வேணாலும் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், கேக் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த கேக் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த கேக் நம்ம நார்மல் கேக் மாதிரி ரொம்ப ஸ்பாஞ்சியாலாம் இருக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறையா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.